ஹலோ லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பட்டிங் அட்வொகேட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். நான் இன்றைக்கி ஒரு லேட்டஸ்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது கணவருடைய கையெழுத்து இல்லாமல் மனைவி பாஸ்போர்ட் பெற முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். இது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய 18/6/2025 தேதியிட்ட லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், ரிட் பெட்டிஷன் நம்பர் 21709 ஆஃப் 2025. இந்த வழக்கில் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த வழக்கில் பார்த்திங்கன்னா மனைவி பெட்டிஷனர், இதில் 3 பேர் ரெஸ்பாண்டன்ட்ஸ். ஒன்று த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டட் பை இட்ஸ் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், நியூ டெல்லி. ரெண்டாவது ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ், சென்னை. மூணாவது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சேட்பட் போலீஸ் ஸ்டேஷன், சென்னை. இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே திருமணம் நடக்குது. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, அவங்களுக்குள்ள ஒரு வழக்கு, ஒரு HMOP வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த மீன் டைம் மனைவி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னென்னா ஃபார்ம் ஜேல கணவர்கிட்ட கையெழுத்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கணவருடைய கையெழுத்து வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணி அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதனால் பாதிக்கப்பட்ட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிட் பெட்டிஷன், ரிட் ஆஃப் மேண்டமஸ் தாக்கல் செய்கிறாங்க. இதில் இந்த செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் இருக்காங்க இல்லையா, பாஸ்போர்ட் ஆஃபீஸ், அவங்க அந்த HMOP வழக்கு பெண்டிங்கில் இருக்கிறத அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்காக அப்பியர் ஆன தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் பெட்டிஷனர் மேலே எந்த கிரிமினல் கேஸும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இந்த வழக்கை விசாரிச்சுட்டு நீதியரசர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வழக்கில் மனைவி பாஸ்போர்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதை இண்டிபெண்ட்டாக தான் ப்ராசஸ் பண்ணணும். மனைவி கணவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்குங்கிறது நெசசிட்டி கிடையாது. செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கணவருடைய கையெழுத்து கண்டிப்பாக வேணும்னு கேட்குறது இன்றைய சமுதாயம் மனைவியை கணவருடைய ஒரு அசையும் சொத்தாக நினைக்கிறதுங்கிறத இந்த சமுதாயம் நினைக்குதுங்கிறத காமிக்குது. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனையோடு இந்த ரிலேஷன்ஷிப் தான் இருக்குது. இப்போ கணவருடைய கையெழுத்து கண்டிப்பாக வேணும்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கேட்கக்கூடாது. ஒரு மனைவி ஒரு கணவனை திருமணம் செய்து கொண்டதுனால அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி மாறவே போகிறதில்ல. ஒரு மனைவி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும்னா கணவருடைய சிக்னேச்சர் இல்லாமல் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி கணவர்கிட்ட கையெழுத்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறது ஒரு ஆண் மேலாதிக்கத்தன்மை தான். அது தவறு. அதனால் செகண்ட் ரெஸ்பாண்டன்டான பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு மனைவிக்கு பாஸ்போர்ட்டில் கணவருடைய கையெழுத்து தேவையே இல்லை. தேவையில்லாமையே மற்ற எல்லா பேராமீட்டர்ஸ், மற்ற எல்லா ஆவணங்களும் சரியாக சமர்ப்பித்திருந்தாங்கன்னா கணவருடைய கையெழுத்து இல்லாமலேயே இந்த ஆர்டர் கிடைத்த 4 வார காலத்திற்குள் மனைவிக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்க சொல்லி உத்தரவிட்டுடுது உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்புலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், கணவருடைய அனுமதி இல்லாமலேயே ஒரு மனைவியால் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்னை தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.